தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்மகிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம கூட பேசுறதுக்கு ஆனந்த் டி பிரசாத், நம்ம தமிழ் ஜனத்தோட டிஜிட்டல் எடிட்டர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா உங்க கூட ஒரு ஜனம் கேள்வி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இதுதான் எனக்கு சரியான டைமா இருக்கும்னு தோணுது. உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. நிறையலாம் இல்ல, சில பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க. சரி, சொல்லிட்டு போங்க. அதுதான் பரவலா சோசியல் மீடியால. நீங்க இந்த விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கடுமையா அவரை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல சோசியல் மீடியால வைக்கிறாங்க. இதனால உங்களுக்கு விஜய் மேல அவ்வளவு கோவம்? எனக்கு கோவம்லாம் இல்லை, நீங்க அதை பாதியை மட்டும் பேசி விட்டுட்டீங்க. விஜயை எதிர்க்கக்கூடிய திமுக கொத்தடிமை அப்படின்னு தான் என்ன நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க ஏதாவது திமுக இவங்க எல்லாம் பிக் பாஸும் சினிமாவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஐபிஎல் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போதான் 2 மாசமா அந்த அரசியல் பக்கம் வந்திருக்காங்க. அப்போ நான் இப்போ இருக்கிற அரசு செய்யக்கூடிய சில தவறுகளோ இல்லை அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் செய்கிற தவறுகளையோ எடுத்து மக்கள்கிட்ட சொல்லும்போது இந்த கூட்டத்தோடைய நினைப்பு என்னன்னா, விஜய் எதிர்க்கவங்க எல்லாருமே திமுக காரங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால திமுக கொத்தடிமை. எனக்கு இது திமுகவே நம்பாது. முதல்ல நான் திமுக கொத்தடிமை. ஏன்னா கடந்த 5 வருஷம் நான் ரொம்ப கடுமையாக எதிர்த்தது அன்னைக்கு இருந்த அரசை, அதை நடத்தியது திமுக. அந்த அரசு செய்த தவறு, அந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் செய்த தவறை நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் இவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. அவங்களாம் அந்த பக்கம் அப்படி ஐபிஎல், பிக் பாஸு, சினிமா அப்படின்னு சுற்றிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்து விஜய் அரசியலுக்கு வந்ததுனால ஒரு கூட்டம் அப்படியே ஒரு 10% தமிழர்கள் அரசியல் பக்கம் வந்ததுனால திடீர்னு விஜய் அரசில் உட்காந்துட்டாரு. விஜயோடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளோ இல்லை விஜயோடைய ஆதரவாளர்கள் செய்கிற தவறுகளையும் நான் சொல்லும்போது என்ன திமுக சொம்பு இல்லை திமுக கொத்தடிமை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு கூட இருந்து பார்த்ததுனால ஆகஸ்ட் மாதம் ஒரு சர்வே போட்டோம். நம்ம எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க போயிட்டு மக்களை பார்த்துட்டு ஒரு சர்வே போட்டோம். அன்னைக்கு உங்களுக்கு இவன் விஜயோட ஒரு ஸ்லீப்பர் செல்லு. ஆமாம், விஜய் ஸ்லீப்பர் செல். கரெக்ட். விஜய் ஊடகத்தில் இவருக்கு விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேசுறாரு. விஜய்கிட்ட காசு வாங்கிட்டாரு. ஏன்னா நம்ம 360 பேசும்போதும் சரி, நம்ம தொடர்ந்து பார்க்குற நேயர்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் விஜயோட ஸ்லீப்பர் செல்லு ஊடகத்தில் விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 33% எந்த ஊடகங்களும் கொடுக்கல. பாஜக தலைவர்கள் நிறைய பேர், நீ என்ன விஜய்க்கு 33% கொடுத்துருக்க, நீ என்ன ஏதாவது காசு கீசு வாங்கிட்டியா எங்களுக்கு தெரியாமல், இல்லை என்ன ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா, இல்லை விஜய்னா உனக்கு பிடிக்குமா, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சாங்க. அப்போது இதான் இந்த புதுசாக வந்த கூட்டத்துக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. திடீர்னு அரசை குறை சொல்கிறோம். அவங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் இப்போ அரசை நடத்துகிறாரு. அதனால் அவங்களுக்கு அந்த நடிகரை பற்றி சொல்லும்போது படமே நல்லா இல்லைன்னு சொன்னாலே இதுங்க நம்பாது. விஜய் நடித்த ஒரு படம் உண்மையிலே நல்லா இல்லை அப்படின்னா நான் விஜய் ரசிகர். நானும் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். சூறா படத்தை எல்லாம் குறை சொல்லும்போது அதில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது, சும்மா இந்த இதெல்லாம் சொல்லாதீங்க. நானும் முட்டு கொடுத்தவன் தான் ஒரு காலத்தில். அப்போது விஜய் ரசிகர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது. சினிமாவே நல்லா இல்லைன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் அரசியலில் அவர் தப்பு பண்ணாருன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி என்ன நான் சின்ன சின்ன விஷயங்கள் அரசு தரப்புலேருந்து வர தவறுகளை சுற்றி காட்டும்போது அவங்க என்ன விஜய் விரோதியா இல்லை இந்த அரசுக்கு எதிரியாக நினச்சிக்கிறாங்க. அதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னுடைய கடமை, நான் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன், அதை நான் தொடர்ந்து செய்யணும். இதுக்கு முன்னாடி இந்த அரசு எதிர்த்தீங்க, இப்போ இருக்கக்கூடிய அரசு எதிர்க்கு, இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தால் மத்திய அரசு நான் நிறைய விஷயத்தில் எதிர்த்திருக்கேன். இண்டிகோ விஷயத்தில் நான் எதிர்த்திருக்கேன், யூஜிசி விஷயத்தில், ரிசர்வேஷன் விஷயத்தில் நான் எதிர்த்திருக்கேன். இப்போ நீட்டு பேப்பர் லீக், தொடர்ந்து நீட் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கு, இதுக்கு வேற ஒரு மாற்று ஏற்பாடு கொண்டு வாங்க அப்படிங்கிறத ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து பேப்பரே கிடையாது, பேப்பர் இருந்தால் தானே லீக் ஆகும், கம்ப்யூட்டர் தான் நாங்கள் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது அறிவிச்சிருச்சு. ஸோ மத்திய மாநில அரசு இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது. நான் என் நாடு என் மாநிலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய சொந்த வீடு கூட இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட். ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன், நான் குறிப்பிட்றேன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டோட சம்பளத்தில் சென்னையில் வீடெல்லாம் வாங்க முடியாது. சென்னையில் ஒரு வீடோ இல்லை அதுக்கு அதிகபட்சமாக 2 வீடோ ஒரு 40 வயசு கீழே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று பூர்வீக சொத்தாக இருக்கணும், இல்லைன்னா நீங்களாம் சொன்ன மாதிரி இந்த கட்சிக்கிட்ட இருந்தால் அந்த கட்சிக்கிட்ட இருந்தால் பணம் வாங்கி வீடை வாங்கியிருக்கணும். ஸோ அதெல்லாம் வாங்காமல் ஒரு சாதாரண எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு. அப்போது நான் என் நாட்டுக்கும் என் மாநிலத்துக்கும் எது நல்லதோ, யார் ஆட்சி பண்ணாலும் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த வேகத்துக்கு எல்லாரும் சொன்னது விஜயோட அலை எப்படி 2014 மோடி அலை இந்தியா முழுக்க தாக்குச்சோ, அதே மாதிரி இந்த வாட்டி விஜயோட அலை தமிழ்நாட்டை புரட்டி போட்டுச்சு, அரசியலையே மாற்றிடுச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே நம்ம போனோம், களத்துலையும் பார்த்தோம். இது உண்மையாக விஜய் அலையா? எதனால் இந்த முடிவுகள் இப்படி மாறினுச்சு? விஜய் ஓட்டு போட்டதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. முதல் ரீசன் விஜய்க்கு அலையானா இருந்தது, விஜய் அலைன்னு ஒன்று இருந்தது. பட் மோடி அலையோட நீங்கள் அதை கம்பேர் பண்ண முடியாதுன்னா, மோடி அலையும் சரி எம்ஜிஆர் அலையும் சரி 2 பேருக்கும்
க்ளீன் மெஜாரிட்டி கொடுத்தது. ம். மோடிக்கு 272 சீட்டுக்கு மேலே கொடுத்தது. எம்ஜிஆருக்கு 130 சீட்டுக்கு மேலே கொடுத்தது. ஸோ 2 தலைவர்களுக்கும் ஆட்சி செய்யறதுக்கான ஃபுல் மெஜாரிட்டியை மக்கள் கொடுத்தாங்க. அதுதான் வேவ். விஜய்க்கான 108 107 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது விஜய் வேவ் இருந்திருக்கு, ஆனால் அது மோடியோடையும் எம்ஜிஆரோடையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், விஜய் ஓட்டு போட்டது ரீசன். நிறைய யங்ஸ்டர்ஸு இன்னைக்கு இந்திய அரசியலே இது பார்க்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தற்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் கிடையாது, எல்லா வயதினரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது கட்சி மாற்றம், தலைவர் மாற்றம் அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்க வேண்டாம். ஆனால் அரசியல்ல ஏதோ ஒரு மாற்றத்தை புதுசா ஏதாவது ஒண்ணு வேணும். அது கட்சி பேரா இருக்கலாம், இல்ல கட்சி கொடியா இருக்கலாம், இல்ல கட்சி சின்னமா இருக்கலாம், இல்ல கூட்டணியோடைய பேரா இருக்கலாம். நம்ம போன தடவை பார்த்தோம், காங்கிரஸ் கூட்டணி யூபிஏங்கிறத இண்டின்னு மாத்தினப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்புக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சது, அப் லிஃப்ட் கிடைச்சது. காரணம் என்னன்னா அது ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ மக்கள் ஒரு புதுசு அப்படின்னு நம்புறாங்க. இப்போ இல்ல புது பாலிசிஸ் கேட்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நாங்கள் இதை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை கொண்டு வருவோம், அதை கொண்டு வருவோம், இப்படி இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக எனக்கு பாலிசிஸ் தாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் விஜய் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. சரி, ஒரு புதுசாக வரார், என்னதான் பண்ணுறாருன்னு ஓட்டு போட்டு பார்ப்போமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது. ஸோ விஜயாலே ஒன்று வந்துருச்சு, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்னு ஒன்று வந்துருச்சு. இன்னொரு செக்டார் இருக்காங்க, அவங்க என்னென்னா விஜய் ஜெயிக்க மாட்டார், ஆனால் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கினா அசிங்கமாக போயிடுமே, அந்த தம்பி வந்து அரசியலுக்கு ஆசையாக வந்திருக்கு, நம்மளாவது ஒரு 4 பேர் ஓட்டு போடுவோமேன்னு. ஒரு பழைய ராஜா கதை இருக்குது. ஒரு ராஜா வந்து ஊர் மக்கள்கிட்டலாம் ஒரு ஒரு அண்டாவை வச்சுக்கிட்டு அந்த அண்டாவில் கொண்டு வந்து பாலை ஊற்றுங்கன்னு சொல்லுவார். அப்போ ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம மட்டும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம், ஏன்னா எல்லாம் பால் ஊற்ற போகிறாங்க, நம்ம மட்டும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம். அப்படி அந்த தண்ணி பாலில் கலக்கிறதுனால யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. கடைசியில் ராஜா வந்து அந்த அண்டாவை எட்டி பார்க்கும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஊருக்காரன் முழுக்க அப்படி தான் நினச்சிருக்கான், நம்ம தண்ணி ஊற்றுவோம் மாட்டிக்க மாட்டோம். அந்த மாதிரி விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு, நம்மளாவது போடுவோமே, அவர் வேற யாரும் போட போகிறது இல்லை, நம்மளாவது போடுவோமே அப்படின்னு. ஸோ இந்த 3 கிரைட்டீரியாவும் ப்ளஸ் சோஷியல் மீடியா, அதுதான் மெயின். சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா விஜய்க்கான ஆதரவாக போயிருந்தது. குறிப்பாக குட்டீஸ் எல்லாம் வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது எல்லாமே ஆர்கானிக்காக லேட்ரான் வந்தது. முதல்ல வந்த 100 ரீல்ஸு பெய்ட் ரீல்ஸ், முதல் திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்காக ட்ரமேட்டிக்காக பண்ண ரீல்ஸ், முதல் 100 ரீல்ஸு. அந்த முதல் 100 ரீல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வியூ, கிடைக்கக்கூடிய லைக்கு, ஷேரு, இது என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் அதை தூண்டுது. இது சோஷியல் மீடியாவினுடைய ட்ராக்ஷன் இப்படி தான் இருக்கும். எது இப்போ ஒரு சினிமா பாருது, அந்த சினிமாவில் ஒரு ஹூக், ஒரு பாட்டில் ஒரு ஹூக்கு மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கு டான்ஸ் ஆட வைப்பாங்க சினிமாக்காரங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், பல பேருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு மூவியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு மூவ், ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு, ஒரு ஹூக் ஸ்டெப்பை வந்து போடுவாங்க. ஒரு 4 பேர் செலிபிரிட்டிஸுக்கு பணம் கொடுத்து போட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது வைரல் ஆன உடனே இப்போ பவழமல்லி பாட்டு வந்தது, அதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது ஒரு 4 பேரை வச்சு போட வைப்பாங்க, பணம் கொடுத்து தான் போட வைப்பாங்க. அது நல்ல லைக்கு, ஷேரு, கமெண்ட் கிடைக்குதுன்னும் போது மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளும் போடுவோம், நமக்கும் லைக் கிடைக்கும், அந்த ட்ரெண்டில் போய் சேர்ந்துடுறது, அந்த ட்ரெண்டில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக திமுக பண்ண தப்பு என்னன்னா, திமுக எல்லாமே ட்ரமேட்டிக்காக பண்ணிடுச்சு. இது பணம் கொடுத்து தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியற அளவுக்கு. உதாரணத்துக்கு அவங்க ஒரு பாட்டு தீம் சாங் போட்டிருந்தாங்க, சிகப்பு கருப்பு சிவப்புடா அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு ஒரு ஸ்டெப்பு இப்படி இந்த யானை டான்ஸ் அப்படின்னு ஒரு வரும் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு. அந்த ஆடுறவனுக்கு மூஞ்சில் எக்ஸ்பிரஷனே இல்லை, ஏன்னா எல்லாம் பணம் வாங்கி டான்ஸ் ஆடிருக்காங்க. அது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகல. விஜய் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுத்து பண்ணி, சினிமா பாணியிலே கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுத்து பண்ணி அதை கிளிக் பண்ண வச்சு மற்றவங்களெல்லாம் ஆர்கானிக்காக பண்ண வைக்கும் போது அவங்களாம் சந்தோஷமாக பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட்டு விஜய்க்கு ஆதரவான பதிவுகளை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நாம சொன்னோம். விஜய் நிறைய சீட்டு ஜெயிப்பார், நிறைய ஓட்டு வாங்குவார், நமக்கு நிறைய விமர்சனம். நம்மளை விமர்சனம் பண்ண நிறைய ஜேர்னலிஸ்ட்டு இப்போ விஜய் காரு போகிறது, விஜய் நகத்தை கடிக்கிறது, விஜய் திரும்புறது இப்படின்னு ரீல்ஸும், ஏன்னா அதிகமாக லைக் ஷேர் வருது அப்படிங்கிறதுனால. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரொபகண்டாவை இவங்க சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக கடைசி 2-3 நாளில் ஒரு பெரிய ஸ்விங் வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி விஷயம், விஜய் ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்ட பிரச்சாரம், கடைசி நாள் பிரச்சாரம். எடப்பாடி எங்கே பேசினாரு, எங்கே முடிச்சாரு யாருக்கும் தெரியாது. ஸ்டாலின் எங்கே பேசினாரு, என்ன பேசி முடிச்சாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் விஜய் பேசினது வைரல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் அந்த கையை தூக்கி எல்லாரும் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு
குளிச்சு சாமி கும்பிட்டு வெள்ளை சட்டை இதை போட்டுக்கிட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு விசில் சின்னத்தில் அழுத்துங்க அப்படின்னு அவர் சொன்னதை ஒரு பீக்கில் கொண்டு போயிட்டு அதை சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போட்டுட்டு அதை திருப்பி அதை ஒரு 100 பேரை பணம் கொடுத்து போட வச்சு அதுக்கு நிறைய லைக் ஷேர் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணதும் விஜய்க்கு இந்த 5 ரீசன் தான் விஜயனுடைய தேர்தல் ஓரளவுக்கு வெற்றிக்கு காரணம். இது முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. மேபி இப்போ தேர்தல் நடந்தால் அவர் மெஜாரிட்டி போகாமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் 108 வரைக்கும் தனிப்பெரும் கட்சியாக விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அவர் வரும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார், நான் மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு. ஜெயிச்சு முடிச்சுட்டு இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கு அந்தாண்டையும் நிறைய விஷயங்கள் வந்தது. சாமானியர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போனதுங்கிறது வந்து விஜயால தான் முடியும் அப்படின்னு சொல்லி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்கிட்ட கார் இல்லை, செப்பல் இல்லை, நான் ஒரு டீ கடைக்கார பையன், இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க. அதுக்கு நீங்கள் நிறையா ரிப்ளை வீடியோவும் போட்டிருக்கீங்க. என்னதான் உண்மையாகவே அவங்களுக்கு என்னதான் இது? இல்லை, இப்போ சாமானியர்னா நீங்கள் எவ்வளோ சொத்து வச்சுருப்பீங்க? சும்மா சொல்ல முடியும்னா சொல்லுங்க. இல்லை, என் அக்கௌண்ட்ல ஒரு 2000 3000 இருக்கும். இல்லை, சொத்தா நீ எவ்வளோ வச்சிருக்கீங்க? என் பேர்ல எதுவும் கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வீடு இருக்கு, அதுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும். அதனால அதுல ஏதோ ஒரு மிஞ்சி பணம் ஒரு 50 லட்சம், அது அவ்வளவு தூரம் அவ்வளவு கூட கிடையாது. ஒரு 25 லட்சம், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த. சரி, 6 லட்சம் உங்க ஊரு, நீங்க கிராமம் வில்லேஜ் அந்த ஊர். ரைட், ஓகே. இப்போ எனக்கும் உங்களை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ஏழையா? மிடில் கிளாஸ். நம்ம ஏழை நம்ம என்னைக்கு சொல்றதுல ஒரு சாமானிய ஒரு 10 லட்ச ரூபா சொத்து வச்சிருக்கிற, பேங்க்ல 2000 ரூபா பேலன்ஸ் வச்சிருக்கிற நீங்க மிடில் கிளாஸ். உங்களை விட ஒரு 3 மடங்கு, ஏன்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகம், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறேன், வேலை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்னோட அப்பா அம்மாவும் வேலை செய்யறாங்க. ஒரு குடும்ப சூழ்நிலையும் நம்ம வித்தியாசம் இருக்கு நம்ம 2 பேருக்கும். உங்களோட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா நானும் பணம் வச்சிருக்கேன். என்னோட பேங்க் பேலன்ஸும் சரி, சொத்தும் சரி. இப்போ நம்ம 2 பேரும் மிடில் கிளாஸா? அப்போ 2 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. 2 கோடி சொத்து, இது 100 சவரன் தங்கம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களெல்லாம் இந்த கேட்ட அவங்க எங்கேயோ நம்ம இருக்காங்க. நம்ம உங்களுக்கு கார் இருக்கா? இல்ல, எனக்கு இல்ல. இப்போ கார் இல்லாத நீங்களும் நானும் மிடில் கிளாஸ்னா, கார் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் எப்படி ஏழையாக முடியும்? அப்போ யார் ஏழை அப்படிங்கிறது தான். சாமானியரை கொண்டு போயிருக்கீங்களா? 2 கோடி வச்சிருக்கிறவன் சாமானியா இருக்கான், 5 கோடி வச்சிருக்கிறவன் சாமானியா இருக்கான். சாமானியை கொண்டு போயிருக்கீங்களா? அதுக்கு நான் 2வது வரேன். ஆனா ஏழையை கொண்டு போயிருக்கேன்னு சொல்றது, விஜயோடைய கார் டிரைவரை நாங்க எம்எல்ஏ ஆக்கி கொரோடா ஆக்கிட்டோம். டிரைவர் பையனை அவர் வெறும் டிரைவர் பையனா? அப்படிதான் இவங்க சொல்லிக்கிறாங்க. அவருக்கு விஜய்க்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன? விஜய் என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? அவர் எந்த விதத்துல விஜய்க்கு பினாமி? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ சாமானியர்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏன் 108 பேரை நீங்க திமுக அதிமுகலேருந்து கொண்டு வந்து வேட்பாளராக அறிவிக்கிறீங்க? ஸ்டாலின் எதிர்த்து நிப்பாட்டின வேட்பாளர் யாரு? அவர் திமுகவில் ஸ்டாலினுக்கு லெஃப்ட் ஹேண்டா இருந்தவர், அப்புறம் அதிமுகவுக்கு போனவர். அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி, எப்பவுமே ஆளு மப்பிளே தான் இருப்பார். திருவரம்பூர் வேட்பாளர் யாரு? நாவல்பட்டு விஜய் யாரு? அன்பில் மகேஷ் கூடவே இருந்தவர் தானே. திருநெல்வேலி வேட்பாளர் யாரு? அவர் மேல அந்த ஊர் மக்களே போராடி இருக்காங்க அவர் எதிர்த்து. இவர் கல்குவாரி, இவர் மாஃபியா அப்படின்னு சொல்லி. ஆனா தேர்தல் நினைக்கும்னா அந்த மக்களே மறந்துட்டாங்க. ஒரு மாயையில மறந்து விஜய்ங்கிற ஒரு மாயையில அவர் கொஞ்சம் ஓட்டு வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்படி நீங்க சாமானியர்களை நான் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன்னா என்னால் ஏற்றுக்க முடியல. மேபி சில பேர் இருக்காங்க. ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், ஒரு தம்பி. அவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு சாமானியர், ஆனால் ரசிகர் மன்றம் மூலமா அவர் வந்து இருக்கு. ஆனா எல்லாரையும் சாமானியரை கொண்டு வந்துட்டோம், நாங்க ஒரு புரட்சி பண்ணிட்டோம். அந்த மாதிரி சாமானியர்கள் திமுக அதிமுகலையும் எம்எல்ஏ இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லயும் எம்எல்ஏ இருக்காங்க, விடுதலை சிறுத்தையில எம்எல்ஏ இருக்காங்க, பாஜக முதல்வராக இருக்காங்க. சத்தீஸ்கர் முதலமைச்சர் யார்? அறிவிக்கிற முன்னாடி யாருன்னே தெரியாது. அவர் யார்? ஒடிசா முதலமைச்சர் யார்? பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2மே எஸ்டி வனவாசி மக்கள். நம்ம யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்தோட வீட்டை பார்த்துருக்கீங்களா நீங்க? அவர் சீஃப் மினிஸ்டர் தானே. அவங்க அக்கா இன்னைக்கும் பொட்டி கடைன்னு கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு டேபிளை வச்சு ஒரு பொட்டி கடை வச்சுட்டு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி எத்தனையோ, பாஜகவில் மட்டும் கிடையாது, நிறைய கட்சிகள்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லா கட்சியும் பண்றது தான் விஜயம் பண்ணியிருக்கீங்க. ஆனா நீங்க தான் ஏதோ புதுசா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வர்றதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இந்த விஷயம் சொன்னதுனால எல்லாரும் பண்ணதான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பார்த்தா அப்படி தோணலையே. விஜய் பொறுப்பேற்றுக்கிட்ட அன்னையிலிருந்து தாவேகா தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைப்ல இருக்கு. குறிப்பாக அவருடைய முதல் கையெழுத்து, இதுக்கு 200 யூனிட் மின்சாரம் கொடுத்ததா இருக்கட்டும், அதை தாண்டி 717 ஒன்னொன்னா வரும். ஃபர்ஸ்ட் 200 யூனிட் கொடுத்துருக்காரு, பாராட்டுறேன். முதல்ல போன கவர்மெண்ட் 100 கொடுத்துருந்தது, இந்த கவர்மெண்ட் 200 கொடுத்துருக்கு, பாராட்டுக்குரிய விஷயம். அப்போ மக்களுக்கு 100 யூனிட் எக்ஸ்ட்ரா
ஓகே, லாபம் 100 எக்ஸ்ட்ரா 100 யூனிட். ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? மாதம் 200 யூனிட்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வீடியோ இருக்குது, உங்களுடைய அறிக்கை இருக்குது. மாதம் 200 யூனிட். இப்போ 200 யூனிட் எப்படி கொடுக்குறீங்க? 2 மாதத்துக்கு ரீடிங் எடுக்கும்போது 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுற வீடுகளுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து ஒன்று சொல்லிட்டு வந்து ஒன்று கொடுக்குறீங்க, சொன்னதை கொடுக்கல, அதை விட கம்மியாக கொடுக்குறீங்க. ஆனால் ஏதோ பெரிய புரட்சி பண்ண மாதிரி உங்களால் சோஷியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியுது. பட் கொடுத்த வரைக்கும் நான் பாராட்டுறேன், நல்ல விஷயம். 100 இருந்தது 200 ஆக்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த விஷயத்தில் நான் குறைய சொல்றேன். 2வது கையெழுத்து பெண்களுக்கான சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. இது வந்து எல்லாருமே ஃபயர் விடுறாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது எப்போ ஃபயர் விடணும்? அதுக்கான ஒரு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்தால் தான் நீங்கள் ஃபயர் விடணும். சிங்கப்படையை அவர் உருவாக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் ஃபயர் விட்டிங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? திமுக பிங்க் பேட்ரோல் வச்சுருந்தது, உங்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அதிமுக அம்மா பேட்ரோல் வச்சுருந்தது. அம்மா பேட்ரோலில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கிட்ட ஒரு 60% 40% ஷேரில் நிதி வாங்கி இனோவா கிறிஸ்டா காரு 45 கார் வாங்குறாரு. அம்மா பேட்ரோல் பிங்க் கலரில் ஒரு கார் இனோவா காரை இது பண்ண விடுறாரு. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் கூடுதலாக இன்னொரு 80 கார் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஹுண்டாய் கிரேட்டா வாங்கி அதை பிங்க் பேட்ரோல், அம்மா பேட்ரோலை பிங்க் பேட்ரோல்னு மாற்றி அவர் அந்த விஷயத்த பண்ணுறாரு. நீங்கள் வந்த உடனே உங்கள் ஜோசிகார் சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, அந்த பிங்க் கலர் ஸ்டிக்கரை பிச்சுக்கிட்டு இந்த படை சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு நீங்கள் அது மேலே அதே வண்டி நம்பர் பிளேட், அட்லீஸ்ட் ஸ்டாலின் எக்ஸ்ட்ரா வண்டியாவது வாங்கியிருக்காரு, அதே வண்டி நீங்கள் நம்பர் பிளேட்டில் அதே நம்பர் பிளேட்டில் வேறு ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எப்போ பாராட்டணும்? உண்மையாகவே களத்தில் அதுக்கு 6 மாதம் 1 வருஷம் கழித்து பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வரும்போது விஜய் அன்னைக்கு பண்ணார், செஞ்சார், நிரூபிச்சுட்டு காட்டிட்டாருன்னா முதல்ல பாராட்டக்கூடியவன் நானாக தான் இருப்பேன். எனக்கு எந்த பாகுபாடுமே கிடையாது. முதல்ல நான் நல்லது பண்ணேன்னா முதல்ல நான் பாராட்டுவேன். ஆனால் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போதே நீங்கள் ஃபயர் விடுறீங்க. விமர்சனம் பண்ணுறதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறீங்க. இப்பதானே வந்தாரு, அவர் டைம் கொடுங்க. ஏங்க அவரை விமர்சனம் பண்றீங்க? கேட்குற எல்லாருமே அதுதான். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? இப்பதான் வந்திருக்காங்க, அவர் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தானே கொண்டு வர முடியும். அப்ப பாராட்டாத 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு முன்னாடி அரசு பண்ணதே இவர் பண்றாரு. அதுக்கு பண்ணும்போது இதே தானே முன்னாடி இருக்கிற அரசனுடைய ஆதரவாளர்களும் செஞ்ச தப்பு. ஸ்டாலினுடைய ஆதரவாளர்களும் எடப்பாடியோடைய ஆதரவாளர்களும் இதுதானே செய்யறாங்க தவறு. ஒன்று கொண்டு வந்தோடனே அப்படியே ஃபயர் விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறது, குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டு. இதுக்கு ரிசல்ட் என்ன? இதுக்கு ரிசல்ட் தெரியணும்னா வெயிட் பண்ணணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாராட்டுங்க. நல்லது பண்ணால் சேர்ந்து பாராட்டுவோம், நல்லது நடக்கலைன்னா சேர்ந்து விமர்சனம் பண்ணுவோம். அப்போ தானே அரசியல்வாதி மாறுவாங்க. இத்தனை நாள் கொத்தடிமை, திமுக கொத்தடிமைன்னு சொல்கிறீங்க. திமுக கொத்தடிமையாக இருந்தாங்க, இப்போ நீங்கள் என்ன தாவேகா கொத்தடிமையாக இருக்க போகிறீங்களா? இந்த கேள்வி வருது இல்லை? அப்போது சிங்கப்பெண் படை இதுக்கு பாராட்டு அப்படிங்கிறது 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அதற்கான ரிசல்ட் வரட்டும். எனக்கு ஒரு தகவல் வருது தாவேகா சைட்லேருந்து. விஜய் வந்து எப்படியும் ரீஎலெக்ஷனை சந்திக்க போகிறார். அந்த ரீஎலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடிய பலரை கைது பண்ண போகிறாங்க. சில பேரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. அதில் 1-2 அவங்க கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. சோஷியல் மீடியா மாஃபியா ஆல்ரெடி வச்சுருக்காங்க இவங்க. இதன் மூலமாக பெண்கள்கிட்ட அவங்க போய் நல்ல பேர் எடுக்க முடியும். சரி, நீ இப்போ சோஷியல் மீடியா அட்ராக்ஷனுக்காக கூட பண்ணுங்க, ஆனால் நல்லது பண்ணுங்கள். நல்லது பண்ணதுக்கப்புறம் பாராட்டிக்கலாம். நோக்கம் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் அந்த செயலை செய்யுங்க. அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு பாராட்ட முடியாது. இது வெயிட் பண்ணி அதற்கான ரிசல்ட் வரட்டும், அப்போ பாராட்டலாம். பள்ளி, கல்லூரி, கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய 717 மதுக்கடைகள் அதையெல்லாம் அகற்றணும்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் ஒரு விஷயம் நான் பாராட்டுறேன். சென்னையில் 50 மீட்ரு, சென்னை அடுத்த டயர் சிட்டியில் வந்து 100, கிராமங்களில் 300 மீட்ரு கோவில், பள்ளிக்கூடம், இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே ஒரு 500 மீட்டராக மாற்றியிருக்காரு. இப்போ சென்னையில் அதுக்கு முதல் பாராட்டு. அதுக்கு விஜய் ஐடியாவா இல்லாட்டி வந்து அதிகாரிகள் ஐடியாவா இல்லை எனக்கு தெரியல. பட் அதுக்கு முதல் பாராட்டு 500 மீட்டர் தள்ளி வைங்க அப்படிங்கிறதுல எனக்கு பிரச்சனை. நான் ரொம்ப அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். 2வது விஷயம், 717 மூடிட்டார். நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ்லேயே நியூஸ் வாசிக்கிறவங்க, ரொம்ப சீனியரான நியூஸ் வாசிக்கிறவங்களாம் இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதற்காக தான் ஓட்டு போட்டேன். நீங்கள் நியூஸ் வாசிக்கிறீங்க, 10 வருஷம் 12 வருஷமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. 5 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி ஸ்டாலின் ஒரு 500 கடையை மூடும்போதும் நீங்கள் இந்த நியூஸை வாசிச்சிங்க. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி எடப்பாடி இதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது இந்த நியூஸை நீங்கள் வாசிச்சிங்க. ஜெயலலிதா அவர்கள் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த நியூஸை வாசிச்சிருக்கீங்க. அப்போது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு செய்யக்கூடிய முதல் விஷயம் 500 வைன் ஷாப்பை மூடுறது. 217 எக்ஸ்ட்ராவாக விஜய் மூடியிருக்கார். 500 நம்ம பண்ண வேண்டாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது புதுசு கிடையாது. 500 மீட்டருக்கு பாராட்டு.
717 வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா சென்னையில் ஒரு ஒயின் ஷாப் கூட இருக்கக்கூடாது. சென்னையில் 500 மீட்டருக்கு ஒரு கோவில் இருக்கு, சென்னையில் 500 மீட்டருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லைன்னா ஒரு குட்டி கோவில் பிள்ளையார் கோவில் இருக்கும். அப்போ சென்னையில் எந்த ஒயின் ஷாப்பும் 12 நாள் 14 நாள் டைம் கேட்டிருக்காங்க, 2 வாரம் கேட்டிருக்காங்க. 14 நாள் கழிச்சு சென்னையில் ஒரு ஒயின் ஷாப் கூட இருக்கக்கூடாது. சென்னைக்காரன் குடிக்கணும்னா முடிச்சூருக்கு போய் வாங்கி குடிக்கணும், சோழாவரம் போய் வாங்கி குடிக்கணும், இல்லை எண்ணூர் போய் வாங்கி குடிக்கணும், இல்லை இந்த பக்கம் பனையூர் போய் வாங்கி குடிக்கணும். சென்னைக்குள்ளே ஒரு கடை இருக்கக்கூடாது. எல்லாம் நடந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ 500 மீட்டருக்கு அப்ரிசியேஷன் வழக்கமாக பண்ணுற அரசு பண்ணியிருக்காங்க, அதனால நோ அப்ரிசியேஷன். இதை நடந்ததுன்னா மிகப்பெரிய அப்ரிசியேஷன் நம்ம கொடுப்போம். இப்போது இதை எப்படி கொண்டு வராங்க இந்த மாஃபியா? விஜய் தான் இதை முதல்ல கொண்டு வந்தாருன்னு மக்களை நம்ப வைக்கிறாங்கல்ல. அப்படி நம்ப வைக்கக்கூடிய விஷயத்த நம்ம மாஃபியான்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது? அப்படிதான் மாஃபியான்னு சொல்கிறோம். சோஷியல் மீடியாவில் அதை நம்ப வைக்கிறாங்க, பழசை மறக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன மக்கள் பேசணும், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பார்க்க வைக்கிறாங்க. அப்போ அது மாஃபியா தான். ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள எனக்கே நம்ம ஊடகத்தில் இருக்கோம், தொடர்ந்து செய்தி பார்க்குறோம், நமக்கு புரியுது. இதை சொன்னால் ஏற்றுக்கிற மனநிலை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளில விடுறாங்க. நமக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க முதலமைச்சராக ஜானகி முதலமைச்சர். இதெல்லாம் தாண்டி எப்படி உங்களால் இது சொல்ல முடியுது? இல்லை, அது சொல்கிறது இல்லை, அது சொல்லிட்டு போகிறாங்க. அரசியல்வாதிங்க போய் சொல்கிறது புதுசு கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாருமே இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நிறைய போய் சொல்கிறாங்க. அதனால் அரசியல்வாதிகள் போய் சொல்கிறது புதுசு இல்லை. அப்படி ஒரு பதிவை கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்ன அந்த பதிவுக்கு ஒரு கோடி பேர் பார்க்குறாங்க. இந்த ஒயின் ஷாப் மேட்டர்லேயே ஒரு பாட்டி போட்ட வீடியோ 10 கோடி பேர் பார்க்குறாங்க. யார் அதை பார்க்க வச்சா? 10 கோடி பேர் டிவிக்கே தானே பார்க்க வச்சாங்க. பல்வேறு அவங்களோட பக்கத்தில் பகிரப்படுது, பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அது அதிகபட்சம் எத்தனை பேர் பார்க்குறான்? 20 லட்சம் 30 லட்சம் பேர் பார்க்குறான். என்ன அதுலேருந்து மக்களுக்கு போய் 10 கோடி எங்கே இருக்குது, 30 லட்சம் எங்கே இருக்குது? அப்போது எங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நாங்கள் உண்மையை 30 லட்சம் பேரை தான் பார்க்க வைக்க முடியுது. உன் ஸ்ட்ரென்த்துக்கு பொய்யை நீ 10 கோடி பேரை பார்க்க வைக்க முடியுது. அந்த கீர்த்தனா தான் ஃபஸ்ட்டு அமைச்சர், பெண் அமைச்சர்னு சொன்ன பதிவுக்கு 1 கோடி பேர் பார்வையாளர்கள், 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதை தான் அந்த 5 லட்சம் பேர் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அது 10 லட்சம் ஆகாது. அந்த 50 லட்சம் ஆகாது. அந்த 50 லட்சத்தில் ஒரு 25 லட்சம் பேர் 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது 1 கோடி ஆகாது. இப்படி தானே வந்து புரளிகளை முதல்ல SMS குறுஞ்செய்தியில் வந்த ஃபேக் நியூஸை நம்பி நம்ம இருந்தோம். இப்போது இன்ஸ்டாகிராமில் வர ஃபேக் நியூஸை நம்பி நம்ம ஓட்டு போடுறோம். அப்போது ஃபேக் நியூஸை நம்பி ஓட்டு போடுறதுல எந்த மாற்றமும் வரல, மீடியம் தான் மாறி இருக்கு. குறுஞ்செய்தியிலேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி நான் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோவே எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை எடுத்து போடுங்க. முதல் விஷயம் இது பாருங்கள். நியூ ஏரா பொலிட்டிக்ஸ் பிகின். TVK has 107 MLAs in தமிழ்நாடு. அதில் என்ஜினியர் 22 பேர், லாயர் 18 பேர், போஸ்ட் கிராஜுவேட் 13 பேர், PhD 6 பேர், IITN 5 பேர், MBBS 8 பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த பேஜில் வருதுன்னா தி பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி. இது ஹிந்தி பேஜ். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். CM Vijay removed the white towel from his chair after a request by activist Lisi Priya கனுகுஜம் ஏதோ சம் நேம். இப்போ இந்த போஸ்ட்டை வந்து போட்டிருக்கிறது யார்? RBCJ அப்படின்னு மத்திய அரசுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான நிறைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு பேஜ். அதில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவு போட வச்சுருக்காங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான பேர் லைக் பண்ணுறாங்க. பிக் மூவ் பை விஜய். CM Vijay launches free coaching for தமிழ்நாடு யூத் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். எதில் வருது பாருங்கள், UPSC வாலா, ஹிந்தி பேஜ். எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க பாருங்க? 1,30,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பதிவை. லைக் பண்றாங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட அது 10 மடங்கு பார்ப்பாங்க. 10 மடங்கு பார்ப்பாங்க. அடுத்தது பாருங்க. One of the victim family members from the Karur stampede said CM Vijay came to our house. விஜய் எங்க வீட்டுக்கு வந்தாரு, fell at our feet, எங்க காலில் விழுந்தார். நீங்க செய்தி ஊடகத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடியவன்னு நினைக்கிறேன். விஜய் எப்போ கரூர் போனாரு? அந்த பிரச்சார சமயத்தில் போனார். அதுக்கப்புறம் எப்போ போனார்? இது வரைக்கும் போகல. இந்த பதிவு, இந்த ஒரு பதிவு இல்லை, இது மாதிரி சேம் கண்டென்ட்டு வெரைட்டியான பதிவுகள் ஹிந்தி சேனல்களில், வெளிமாநில சேனல்களில் பரப்பப்படுது. விஜய் வந்து போனார், ஏஐ இமேஜ். ஓகேவா? முடியல, இருங்க, இன்னும் இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து அடுத்தது பாருங்க. இந்த டவல் மேட்டருக்கு வரேன்.
ஜெயலலிதாவே டவல் போட்டதில்லை. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போய் பாருங்க, நிறைய ஃபோட்டோஸில் போய் பாருங்க, டவல் இருக்கா. டவல் வந்து நம்மளுடைய வேர்வையை வந்து உரியும். அந்த காலத்தில் இருந்த சேரில் வேர்வை வந்து ஸ்வெட்டை இழுக்காது, ஒரு கம்ஃபர்ட்டுக்காக போட்டிருந்தாங்க. இப்போ வர சேரில் அதுவே வேர்வையை உறிஞ்சிக்குது அப்படிங்கிறதுனால டவல் போடுறதில்ல. மோடியெல்லாம் பெருசாக போடுறதே கிடையாது பிரதமர். ஆனால் ஏதோ விஜய் தான். இது மக்கள் மட்டும் பரப்பல, ஹிந்தி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள், என்டிடிவி, இந்தியா டுடே, இவங்கெல்லாம் அதை பரப்புறாங்க. ஒரு சல்பி மேட்டர். நான் அந்த டவலை எடுத்து, நீ எத்தனையோ முதலமைச்சர்கள், யோகியினுடைய சேரை நீங்க பார்த்தீங்கன்னா காவி கலர்ல இருக்கும். அதுல அவருடைய சிஎம் சேர்ல துண்டு இல்லை, அந்த குஷன் தான் காவி கலர்ல இருக்கு. ஸோ இது 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 ஒரு விஷயம். அடுத்தது, ரோட்ல டிராஃபிக் வரக்கூடாது, சிஎம்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. அதனால சிஎம் என்ன பண்ணிட்டாரு, 3 வே ரோட்ல, ஒரு வேளை அவர் போவாராம், மற்ற 2 வேளை மக்கள் போவாராம். இதே சென்னையில் தான் நான் 30 வருஷமா இருக்கேன். ஜெயலலிதா இருந்தபோது எனக்கு அந்த நிறையா இடங்கள்ல நான் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதுக்கப்புறம் பிரதமர் வரும்போது சில நேரத்தில் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து வேர்ல்டு த்ரெட் இருக்கு. இன்னைக்கு ரா ஆஃபீஸ், ஆமாம், அவர் இப்போ கான்வாயை குறைச்சிக்கிறாரு. அது ரா ஆஃபீஸர்ஸ் வந்து திட்டுறாங்க, நீங்க வந்து அரசியல்வாதிங்கிறதுனால மக்கள் உங்களை தப்பா பேசுவாங்கன்றதான், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது உங்களுடைய. ஸோ ஜெயலலிதா இருந்தபோதும் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். 30 வருஷமா சென்னையில் இருக்கேன். எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது ஒரு தடவை கூட நான் ஒரு இடத்துல கூட சிஎம் வராருன்னு நான் யாரும் நிப்பாட்டினது கிடையாது. ஸ்டாலின் எடப்பாடியை விட அதிகமான வாகனத்தை கான்வாயில் சேர்த்துக்கிட்டார். கேஸே போட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ வண்டி இருக்கு, எதுக்கு இவ்வளோ கான்வாய் வந்து போகுது அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த கடந்த 5 வருஷத்துல 1 or 2 தடவை 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அதிகபட்சம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். 1 or 2 தடவை. நீங்க சென்னை வந்து இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கு, 1 வருஷம் ஆக போகுது. ஸ்டாலின் தான் அதுல முதலமைச்சர். நீங்க என்னைக்கா நின்றுருக்கீங்களா? பல வாட்டி அந்த ரோடு தான், கிட்டத்தட்ட நாங்க அவர் வீட்டு பக்கம் தான் உங்க வீடு, அந்த ஒரே ரோட்ல தான் வருவோம். அதிகபட்சம் அவர் கடக்கக்கூடிய அந்த ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஆமா, மற்ற நேரங்கள்ல சகஜமா போயிட்டு அவருக்கு முன்னாடியும் போலாம், அவருக்கு பின்னாடியும் போலாம். அந்த 30-40 செகண்ட் தான் நிப்பாட்டுறாங்க. இப்போ விஜய் வந்து பேரலா போறோம் அப்படின்னு அவர் ஒரு ரூலை கொண்டு வர்றாரு. நான் என்ன கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் இப்ப சொன்னார்ல கான்வாயோட ஸ்ட்ரென்த்தை குறைங்கன்னு. கான்வாய் ஸ்ட்ரென்த்தையும் நீங்க குறைங்க. முன்னாடி ஒரு கார், உங்களுக்கு பின்னாடி ஒரு கார், நடுவில் ஒரு கார், 3 காரோட போங்க. இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன், ஏன் பனையூர் உங்களுக்கு வீடா இல்லை, இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக வாங்க முடியாது, எதுக்குங்க டெய்லி பனையூர்லேருந்து 17 கிலோமீட்டர் வரீங்க, பக்கத்துல ஏதோ ஒரு வீடு சொல்கிறீங்க, சாப்பாடு ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அது ஒரு ஏஐ இமேஜ். நேற்று பிரைம் மினிஸ்டர் துபாய் போய் $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து 30 மில்லியன் பேரல் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ஃபியூல் ரிசர்வ் நமக்காக யூஏஇ வந்து வச்சுக்க போகுது. எப்படின்னா, நம்ம பணம் கட்ட தேவையில்ல, என்னைக்கு நமக்கு தேவைப்படுதோ அப்போ அவன் அதை தருவான். அது வரைக்கும் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். அது இந்தியா. அது இப்போ நம்ம சீட்டு போடுறோம் கோல்டுக்கு, அந்த சிட்டில் வந்து நம்ம மாதம் மாதம் பணம் கட்டி கோல்டு அவங்க வச்சுருப்பாங்க, முழுசாக பணம் கட்டி முடிச்சோடனே நம்ம வாங்குவோம். இதில் மாதம் மாதம் கூட நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். உங்களுக்கு எப்போவுமே யூஏஇல 30 மில்லியன் பேரல் ஃபியூல் வந்து ஆயில் வந்து ரிசர்வாக இருக்கும். இந்தியா எப்போ கேட்குதோ டக்குன்னு எடுத்து வந்துருவாங்க. அப்போ நீங்கள் பணம் கொடுத்தா போதும். நம்ம இந்தியாவில் அதுக்கான இது கெப்பாசிட்டியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்கள்ட்டே நமக்கு இருக்கு, நமக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன்னோ ஏதோ வந்து நம்மளோட ஸ்டார், நமக்கு தேவையானது ஆல்ரெடி இருக்கு. இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா, இது இன்னும் எக்ஸ்ட்ரா. நம்ம நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஹேண்ட்ஸமா இருக்கணும், கியூட்டா இருக்கணும். விஜய் வந்து தனக்கான உணவை தானே எடுத்து அலுவலகத்துக்கு வந்தார். அந்த இமேஜ் கூட இல்லை, அது ஒரு ஏஐ இமேஜை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை நம்ம மாஃபியான்னு தானே சொல்லணும். இன்னொரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்னொரு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே 1,25,000 ஆமைகளை கடலில் அவர் விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. அது அந்த பதிவு போட்ட எல்லாத்துலேயுமே 3 லட்சம் லைக், 5 லட்சம் லைக், 10 லட்சம் லைக். ஸோ ஒரு ஆமை முட்டை போட்டு அது பொறிச்சு குஞ்சா வர்றதுக்கு 60லேருந்து 120 நாள், அதாவது 2 மாதத்துலேருந்து 4 மாதம் ஆகுது. விஜய் சிஎம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது? ஒரு வாரம். அப்போ பனையூரில் அவர் ஏதாவது ஆமை முட்டையை வந்து பொறிக்கிற ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரா? அது ஏதோ புசி ஆனந்த் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? அவங்களுடைய பீச்சு தான் பின்னாடி இருக்குது, அந்த பீச்சு காலியாக இருக்குன்னு சொல்லி அங்கே தான் ஆமை பண்ணை வளர்த்துட்டு இருந்தாரா? எனக்கு புரியல. 7 நாளில் எப்படிங்க அவர்? அப்போ அதுக்கு முன்னாடி அரசு செஞ்சுருக்கணும். முன்னாடி அரசு இல்லை, வருஷா வருஷம் அது நடக்கிறது. பெசன்ட் பீச் தெரியும், அங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. வருஷா வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்க. வருஷா வருஷம் ஆமைகளை தமிழ்நாட்டில், குறிப்பா சென்னையில், குறிப்பா இந்த கோரமண்டல் கோஸ்ட், சென்னை, ஆந்திரா, ஒடிசா வரைக்கும் நிறையா இந்த என்ன சொல்றது ஆக்டிவிஸ்ட், இந்த சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர், சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் சேர்ந்து
லட்சக்கணக்கான ஆமைகளை நம்ம கடலுக்கு விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த ரிட்லி வந்து இங்கே வந்து முட்டை போட்டு போயிடும். அந்த முட்டையெல்லாம் எடுத்து பாதுகாத்து அதை இதை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கடலில் கலக்கக்கூடிய அனுப்பக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஆட்சிக்கு வந்து வெறும் 7 நாளில் 1,30,000 ஆமை முட்டையை விட்டாருன்னா, இந்த 7 நாளில் வந்து ஆமையை முட்டை போட வச்சு அதை பொறிக்க வச்சு அதுலேருந்து ஆமை குட்டியை வெளில எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி அது ராதன் பண்டிட் தான் ஜோசியத்தில் ஏதாவது ஐடியா கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி நியூஸை சிஸ்டமேட்டிக்காக பரப்புறாங்கன்னா அப்போ அது மாஃபியா தானே. கண்டிப்பாக இது அதாவது சகஜமாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட இவங்க ஒவ்வொரு ஹைப் கொடுக்குறாங்களோ. நிச்சயமா. நீங்கள் ஜோசியர்னு எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. ரத்தன் பண்டித் அவரோட தனிப்பட்ட ஜோசியர், அவருக்கு அரசு பதவி கொடுத்தாங்க. உடனடியாக எதிர்கட்சியெல்லாம் எதிர்த்து, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் எதிர்த்து ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனா சபாநாயகரை ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்தாங்க. அவருக்கு சட்டசபையில கிறிஸ்தவ வசனங்களையே பாடி கிறிஸ்தவ இதுவே பண்றாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒரு ஜோசியக்கார போட்டதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படி இருக்கு? அவர் வந்து ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவர் சட்டசபையில பைபிள் வசனம் பேசுனதுல நமக்கு எந்த குற்ற உணர்ச்சியோ இல்லை நமக்கு எந்த அது தவறா நமக்கு படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தன்மை, இந்தியாவினுடைய தன்மை செக்குலர் தன்மை, நம்ம அந்த தன்மையோட அதை பார்க்கலாம். சபாநாயகர் அவருக்கு பைபிள் பாடுறாரு, நாளைக்கு திருவாசகம் யாரோ பாடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம அப்படி பார்க்கணும். ஒருவேளை ஒரு பகவத்கீதையை அதே ஸ்பீக்கர் ஒரு அதிமுக இப்போ என்டிஏ ஜெயிச்சு பாஜகவில் ஒருத்தர் ஸ்பீக்கர் ஆகிட்டாரு, அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு பகவத்கீதையோ இல்லைன்னா ஒரு பெரிய புராணமோ இல்லை ஒரு சிவபுராணத்தில் இருந்தோ இல்லாட்டி வந்து திருவாசகத்தில் இருந்தோ இல்லை திருமந்திரத்தில் இருந்தோ ஒரு வார்த்தையை தேவார ஏதோ ஒன்று ஒரு ஆண்டாள் பாசுரையில் இருந்தோ 2 வாசகம் படிச்சிருந்தா, இதே உதயநிதி தன்னை ப்ரௌடு கிறிஸ்டியன் சொன்னிக்கிட்ட உதயநிதியும் இதே ஜோசப் விஜய் 2 பேருடைய கட்சியும் சும்மா இருந்திருக்குமா? அதான் என்னோட கேள்வி. சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. சனாதனத்தை ஒழிக்கிறது தான் எங்களுடைய, சனாதனத்தை ஒழிக்கணும்னு உதயநிதி சொல்றாரு. டிவிகேனுடைய எம்எல்ஏ முஸ்தபா எங்க ஜெயிச்சவர்? மதுரை மத்தியில் என்ன இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அந்த கோவிலுக்கு டெய்லி சாமி கும்பிடக்கூடியவன் இவருக்கு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சியை போய் கும்பிட்டு அம்மா தாயே அந்த 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 தேவி அந்த தெய்வத்தை பார்த்த உடனே கண் கலங்குறவங்க விஜய் தம்பி வந்திருக்காரு விசில் சின்னத்துக்கு போடுவோம்னு, நீ கிறிஸ்துவனா நீ முஸ்லீமான்னு பார்க்காம உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்களும் சனாதனத்தை ஒழிக்க தான் களத்தில் இருக்கோம். அவர் சொல்லும்போது 2 பேர் சேர்த்தே சொல்கிறார். பெரியார் நாங்களும் பெரியாரை வச்சுருக்கோம். பெரியாரை வச்சுக்கிறதுக்கு பெரியார் யாரை வச்சுப்பாங்க? எனக்கு புரியல. நாங்களும் பெரியாரை வச்சுருக்கோம். பெரியாரை யாரெல்லாம் வச்சுருக்காங்க வச்சுக்கிறதுக்கு? இது எல்லாமே இவர் வந்து சனாதனத்தை சொன்னதுனால இந்த வாசகத்தை பேசுகிறேன். எனக்கு பெரியார் மேலே பாசமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இருந்துட்டு போ. அது ஒரு நான் அதை வந்து ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறேன். இந்த எம்பிபிஎஸ் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஆனந்த்னு என் பேர்லேயே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும் தெரியுமா? இவர் தள்ளிக்கிட்டே வருவார், கமலஹாசன். அந்த மாதிரி அது ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஃபர்னிச்சர். அது சில கட்சி எடுத்துக்குது, சில கட்சி உடைக்குது. அதை எடுக்கிறதுனாலே ஓட்டு கிடையாது, அதை உடைக்கிறதுனாலே ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் முஸ்தபா இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடக்கூடிய மதுரை தமிழர்கள் தமிழச்சிகளுடைய ஓட்டை வாங்கி இங்கே வந்தோடனே வாயிலிருந்து வந்துருச்சுல. ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாரு? டிஃபெண்ட் பண்ணுறாரு. சனாதனன்னா உதயநிதிக்கு என்னன்னு தெரியல, சனாதனத்தை ஒழிக்கணும், ஆனால் சனாதனம் என்னன்னு உதயநிதிக்கு தெரியலன்னா அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் தராங்க. என்ன விளக்கம் தராங்க? ஹிந்து மதத்தை நாங்கள் எதிர்க்கல, ஹிந்துத்துவாவை நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்துத்துவானா என்ன? ஹிந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஆதவர்ஜுன் பண்ணீங்க? கிறிஸ்துவ மேடைக்கு போய் கிறிஸ்மஸ் மேடையில் நம்ம தலைவருடைய பேர் என்ன? ஜோசப் விஜய். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிறுபான்மையினர்களே, கிறிஸ்துவர்களே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் பேர் என்ன? ஜோசப் விஜய். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? கிறிஸ்மஸ் விழாவில் போய் கிறிஸ்துவ ஓட்டை கேட்கக்கூடிய உங்களுடைய செயலை என்னன்னு சொல்லுவீங்க? ஹிந்துத்துவா தப்புனா இப்போ நீங்கள் பண்ணுறது சரியா தப்பா? இது தமிழர்கள் பார்ப்பாங்கல்ல. குறிப்பாக பெண்களையும் இளைஞர்களையும் பெரிய அளவில் மூல செலவு பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. விஜய் என்ன எதிர்பார்த்தாருன்னா 50% மேலே நமக்கு ஓட்டு வந்துடும் எதிர்பார்த்தார். நான் 33%, 34% தான் வந்திருக்கு. இந்த தடவை எப்படியோ தப்பிச்சு தனிப்பெரிய கட்சியாக நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த 34 வச்சு நம்ம கண்டினியூவாலாம் அரசு பண்ண முடியாது. நமக்கு 50 தேவை. இங்கே 50 எடுத்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். கேரளாவுக்கு நம்ம அடுத்தது போனோம், கர்நாடகாவுக்கு போனோம், விஜயோட திட்டம் அதுதாங்க, ஆந்திராவுக்கு போனோம், பீகாருக்கு போனோம், மத்திய பிரதேஷ்க்கு போனோம், மகாராஷ்டிராவுக்கு போனோம்.
இதுதான் விஜயோடைய ஆசை. விஜய் வந்து கேள்வியும் அதுதான். என்னன்னா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் மட்டுமே பேசப்பட்டிருந்த விஜய் திடீர்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருள். அதாவது நீங்களே ஒரு பதிவு போட்டுருந்தீங்க சோஷியல் மீடியாவில், மோஸ்ட் ஹேண்ட்ஸம்டு சிஎம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பரப்பப்படுறாரு. இதனால ஏதாவது இதுல விஜயோட பங்கு மட்டும் இல்லை, விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார் என்னால் எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ விஜய் யார் டேக் ஓவர் பண்ணுவான்னா, இங்கே 12-13 வருஷமா ஒரு ஆட்சி இருக்கு, பிஜேபி தலைமையில் ஒரு ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை யாராலையும் வீழ்த்த முடியல, மக்களுடைய பேராதரவு இருக்கு. கடந்த முறை ஏதோ அப்படி இப்படி ஏதோ சொல்லி ஒரு 240க்கு நம்ம குறைச்சிட்டோம். இதுக்கு கீழே அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை கொண்டு போகிறதுக்கான திராணி காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் இல்லை. அப்போ புதுசாக ஒரு சப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் வருது, ஒரு ப்ராடக்ட் வருது அரசியல் களத்துக்கு, அவர் விஜய் வந்து திடீர்னு ஒரு 2 வருஷத்தில், ஒரு 6 மாதத்தில், ஒரு கடைசி 3 நாளில் மக்கள் பேராதரவை சோஷியல் மீடியாவில் பெற முடியுதுன்னா, அந்த சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு விஜய் அப்படிங்கிற இந்த இமேஜை நம்ம பேன் இண்டியா கொண்டு போய் மோடிக்கு எதிரான ஒரு வெப்பனாக நம்மளால் ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி பயன்படுத்தும். இது விஜய் முயற்சிப்பாரா, விஜய்க்கு அந்த ஆசை இருக்காங்கிறதுலாம் ரெண்டாவது. விஜய்க்கு அந்த ஆசை இருக்கலாம், இருக்கிறது தவறு கிடையாதுங்க. விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்னங்க தவறு இருக்குது? சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆயிட்டார். பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆகலாம், முயற்சி பண்ணி ஆகலாம். அது நல்ல விதத்திலே ஆகலாம், கெட்ட விதத்திலே ஆகலாம், அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். ஆனால் விஜய்க்கு ஆசை இருக்காங்கிறத தாண்டி விஜயை பயன்படுத்தி மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, பிஜேபி ஒரு பழைய கட்சி, மோடி ஒரு ஓல்டு லீடர், அவர் யங்ஸ்டர்ஸுக்கு அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் வரக்கூடாது. இப்போ நேற்று அந்த ஸ்ட்ராட்டஜிக் விஷயம், நீங்கள் நெதர்லாந்து போயிருக்கார் மோடி, 4-5 கண்ட்ரிக்கு போகிறார், என்னென்ன அங்கே போய் செய்கிறார், இதெல்லாம் இளைஞர்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. அப்போது ரீல்ஸை போடுறா, விஜயை கொண்டு வா, விஜயை வச்சு ஃபுல்லாக ஒரு பாட்டை போடு, இந்தியாஸ் கியூட்டஸ்ட் சிஎம், நேபாளுக்கு ஒரு ரேப் சிங்கர் பிஎம் ஆயிட்டாரு, தமிழ்நாட்டில் விஜய் கியூட் சிஎம் ஆயிட்டாரு, இப்படி ஒரு கொண்டு வா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கொண்டு போ, மோடி பக்கம் யாரையும் கொண்டு போகாத, அவர் பண்ணுறதெல்லாம் மறைச்சிரு. அப்பப்போ பிஜேபி ரொம்ப வேஸ்டிங்க ப்ரொபகண்டால, அவங்க செய்கிற விஷயத்த சொல்கிறதே கிடையாது. இன்னைக்கு நெதர்லாண்ட்லேருந்து ஓலைச்சுவடிகளும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கடத்தி கொண்டு போகப்பட்ட பல சிலைகளும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தராங்க. அந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க தமிழ்நாட்டுக்குன்னு, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊடகமும் அதை பேசியிருக்கணும்ல, காலிலேருந்து லைவ், காலேருந்து நாங்கள் டிராஃபிக் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இதுக்கு யார் போராடினா, எந்த அட்வொகேட் போராடினா, எந்த ஆக்டிவிஸ்ட் போராடினா, எதுவுமே வெளியே வராது. ஏன்னா இதெல்லாம் மோடி செய்கிறார், இதெல்லாம் பிஜேபி செய்கிறாங்க. அதை மறைக்கிறதுக்கு பேன் இண்டியாவில் விஜயை கொண்டு போகிறதுக்கு விஜயும் தாண்டி ஒரு சக்தி முயற்சி பண்ணோம். அந்த சக்தியோட விஜய் சேருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சேருவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவர் ஆல்ரெடி காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு, காங்கிரஸ் ஆல்ரெடி அந்த சக்தியோட சேர்ந்துருக்கு. வெளி சக்திகள் இந்தியாவில் ஒரு பிரச்சனை பண்ணணும், இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற சக்திகளோட தான் காங்கிரஸ் இணைஞ்சிருக்குன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஆல்ரெடி இருக்குது. அந்த காங்கிரஸோட விஜய் இணைஞ்சிருக்காருன்னா விஜய் அடுத்தது அந்த சக்திகளோடு இணைவாருங்கிறது என்னுடைய புரிதல். என்னோட கடைசி கேள்வியை நான் எது வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இன்றைக்கு கண்மூடித்தனமாக விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய விஜயோட ஒவ்வொரு செயலுக்கும், அதாவது ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அது ஒரு விதமான நடைமுறைன்னு வச்சுக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், டிராஃபிக்கில் இது இடம் கொடுத்தாரு, அவர் காலையில் அதிகாரிகளுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், இந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் ஹைப் பண்ணி அவருக்கு ஆதரவாக பதிவிடக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட், இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாற்றம் நம்ம எல்லாரும் சோம்பேறி, பொதுமக்கள், நான் நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் சோம்பேறிகளாக இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம். ஏன்னா நம்ம அரசியலில் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம், நம்மக்கிட்ட எந்த மாற்றமும் நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது. டிவிக்கு ஆட்சிக்கு வர வரைக்கும் அவங்களுடைய பேனர் போஸ்டர் எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை. இப்போ பார்க்குறீங்களா? சென்னை முழுக்க அதிகமாக இருக்கும், கண்ணா பின்னான்னு வைக்கிறாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் பயமே வந்துருச்சு. ஏன்னா அதிமுக ஒரு கட்டத்தில் அதிகமான பேனர் கல்ச்சரை குறைச்சிருந்தாங்க, ஆனால் கடைசி 4-5 ஆண்டுகளில் அவங்க டோட்டலாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய கேஸ் வந்திருக்கு, நீதிமன்ற தீர்ப்புகள் போராடி இருக்காங்க, உயிர் போயிருக்கு. இது அந்த உயிர் போகும்போதெல்லாம் விஜயம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போது திமுக குறைச்ச பேனர் இந்த கலாச்சாரத்தை டிவிக்கே வந்தோடனே திருப்பி ஹைக் ஆகுது. நேற்று மதுரை வாயிலில் ஒரு வீட்டு வாசலில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அந்த வீட்டுக்காரன் ஏன் ஓட்டுறீங்கன்னு கேட்டால் அவர் அடிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ரோடை பிளாக் பண்ணி தாவேகாவனுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியல, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக். கிருஷ்ணகிரியில் வேட்பாளருடைய வெற்றி விழாவை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஹைவேவை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிராஃபிக்.
இப்போது விஜய் ஜெயிச்சிட்டாரு, எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, எங்கள் அண்ணனுக்கு டைம் கொடுங்க, அவர் ஆட்சி பண்ணுறதுக்கு டைம் கொடுங்கன்னு 2 வருஷம் நீங்கள் திருப்பி வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி தான் மாறி இருக்கு. ஸ்டாலின் மாதிரி விஜய் வந்திருக்காரு தவிர அரசியல் களத்தில் எந்த மாற்றமும் வரல. பேனரில் திருப்பி ஆட்கள் விழுந்து சாகலாம். நேற்று சென்னையில் முக்கியமான ஐடி செக்டார் காரிடாரில் ஒரு பெரிய கட்டிடம் எரியுது. அங்கே விசிட்டுக்கு போகிற தாவேகா எம்எல்ஏ கத்தி படம் மியூசிக் பேக்ரவுண்டை போட்டு போகிறார். ஏதோ அது ஒரு தீவிரவாத கிடங்கு, அதை வந்து இந்தியன் ஆர்மி பாம்பை வச்சு தகர்த்துட்டாங்க, நெருப்பு பற்றி எரியுது, இவர் தான் அந்த பாம்பை போட்ட மேஜரு, இவர் அந்த போய் சைட்டில் போய் எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு எண்ணி பார்க்க போகிற மாதிரி ஒரு பிஜிஎம்மை போட்டு போகிறார். இதுதானே திமுக பண்ணிச்சு. மினிஸ்டர் காருக்கு முன்னாடி உட்காந்துப்பார், பின்னாடியிலேருந்து வீடியோ எடுப்பாங்க, முன்னாடி திமுக இந்த இந்திய தேசிய கொடி இப்படி ஆடும், இல்லை திமுக கொடி இப்படி ஆடும், ஒரு மியூசிக்கு ஒரு பாட்டு, இதே தான் திமுக பண்ணிச்சு. அப்போது மாற வேண்டியது ஆட்சியோ அரசியல்வாதிகளோ இல்லை, மாற வேண்டியது பொதுமக்கள், மாற வேண்டியது பெண்கள், மாற வேண்டியது இளைஞர்கள். நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக ஓட்டு போடாமல் நம்ம வேட்பாளர் யார், நல்ல வேட்பாளரா? இப்போ தாவேக்காலே நிறைய நல்ல வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. நிறையா சொல்ல முடியாது, கொஞ்சம் அரசியல் எப்பவுமே நல்லவங்க நிறையாங்கிறது வாய்ப்பு இல்லாது. அரசியல் கொஞ்சம் தாவேக்காலே நல்ல வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கலாம். அவங்க அந்த வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனாலும் வருத்தம், அந்த வேட்பாளரை பார்த்து நீங்கள் ஓட்டு போடல, நீங்கள் வந்து திருப்பி கட்சித் தலைவரை பார்த்து ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்போது மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து வரணும், நம்ம தான் மாறணும், நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி விஜய் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும், அவர் வந்து க்யூட்டாக இருக்கார், அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தலைமுறை முடிஞ்சிடும். எப்போவுமே ஒரு ஆட்சி, திமுகவுடைய கடந்த 5 வருஷம் ஆட்சி, அதனுடைய ரிசல்ட் எப்போ வரும்னா இந்த 5 வருஷம் கழித்து அதுக்கு அடுத்த 5 வருஷம் தான் வரும். 3வது 5 வருஷம் தான் அறுவடை செய்ய முடியும். மோடி முதல்ல 5 வருஷம் செஞ்ச பலன்கள் தான் இந்த 5 வருஷத்தில் வரும். மோடி 2வது 5 வருஷம் செஞ்ச பலனோ இல்லை நஷ்டமோ தான் அடுத்த 5 வருஷத்தில் வரும். அப்போது விஜய் இன்னைக்கு செய்யக்கூடிய 5 வருஷம் ஆட்சி உங்களுடைய பிள்ளைகள் தான் அதனுடைய நல்லதோ கெட்டதோ அனுபவிக்க போகிறாங்க. அப்படின்னும் போது மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து வரணுங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக, ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்து தாவேக்கா இன்னொரு திமுகவா மாறாமல் இருக்கணும்னா நம்ம பொறுப்பு. தொடர்ந்து அதுக்கு எதிராக அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். நமக்கு அவங்க மேலே எந்த ஒரு வன்மமோ கோபமோ கிடையாது. அவங்க நெறியோட செல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லணும், இது சரி இது தப்பு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறது நம்ம பார்க்க முடியுது. பல பேர் உங்களை செத்து சீக்கிரம் சாகணும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது சாவணும்னு இல்ல வேண்டுறாங்க கடவுளை. இவன் என்ன அண்ணனை குறை சொல்றான், சீக்கிரம் செத்துறணும், இந்த மாதிரியான எண்ணோட்டெல்லாம் மாதிரி அவங்க சொல்றதை ஏத்துக்கிற மனநிலைக்கு வருவாங்கன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இருந்து. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களும் தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.